லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். சமகால இலங்கை அரசாங்கத்தில் அதிகமாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயங்கள் குறித்து ஆராயும் இது இப்படிக்கு அரசியல். ஒரு அரசாங்கத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடியது அரசு துறையாகும். ஆனால் இலங்கை அரசு துறையை பொறுத்தமட்டில் அரசு அதிகாரிகள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் மோசடிகளுக்கும் உள்ளானவை இலங்கை அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கும் பாரிய தடையாக காணப்படுகிறது. ஒரு அரசியல்வாதி ஆட்சியாளர்களின் கீழ் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அதிகாரிகள் என ஒவ்வொருவரும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றனர். இலங்கையில் சாதாரணமாக ஒரு பொதுமகன் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதென்றால் ஒரு அரசு அதிகாரிக்கு லஞ்சம் வழங்க வேண்டும் என்று ஒரு நடைமுறைப்படுத்தப்படாத சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. தற்போது சமகால அரசாங்கமானது அனுர அரசாங்கமானது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை கைது செய்வதில் தீவிர முனைப்புடன் செயற்பட்டு வருகிறது. நாட்டின் இதுவரையான காலப்பகுதியில் அனுர அரசாங்கம் பொறுப்பேற்ற இதுவரையான காலப்பகுதியில் பல்வேறு அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பலர் கைது செய்யப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நாட்டின் கடந்த 7 மாத கால பகுதிக்குள் அரசு அதிகாரிகள் 31 பேர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு இலக்காகி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கடந்த 7 மாத கால பகுதிக்குள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு ஆணைக்குழுவானது 44 சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு அதனூடாக 31 அதிகாரிகளை கைது செய்திருக்கின்றது. பல முன்னாள் அரசியல்வாதிகளும் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பாரதூரமானதாகவும் காணப்படுகின்றது. அதேவேளை சிறிய குற்றச்சாட்டுகளாகவும் காணப்படுகின்றது. சிறியதோ பெரியதோ குற்றச்சாட்டுகள் எதுவாயினும் அது கொடுக்கக்கூடிய தாக்கமே அவர்கள் கைதில் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இதுவரையான நாட்களில் 31 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களுள் பாடசாலை அதிபர்கள், உயர் திணைக்களங்களின் அதிகாரிகள், மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் அடங்குகின்றனர். இதற்கிடையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு இதுவரை மாத்திரம் 2138க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இதன் அடிப்படையில் 3000 ரூபாய் லஞ்ச பணமாக பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே சமயம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இருந்து 3 உயர் அதிகாரிகளும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் உதவி ஆணையாளர் உள்ளிட்ட 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஒருவர் 1,80,000 ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதற்காக அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் 50,000 ரூபாய் பணம் லஞ்சமாக பெற்றுக் கொண்டதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேராதனை பூச்சிக்கொல்லி பதிவாளர் அலுவலகத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சாரதி 10,000 ரூபாய் முறைப்பாட்டாளரிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டிற்கு அமைவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிலாபம் மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றும் ஒரு அதிகாரி 10,000 ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த குற்றச்சாட்டின் கீழ் சுகாதார அமைச்சின் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல முன்னாள் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் என பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பல அரசு அதிகாரிகளை முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு கூட காப்பாற்ற முடியாத வகையில் தற்போதைய அனுர அரசாங்கம் கனகச்சிதமாக தங்களது வேலையை செய்து முடித்திருக்கின்றது. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் பல முன்னாள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மேலும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்வு கூறல்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையுடைய தற்போதைய வருமானம் பாரிய அளவில் அதிகரித்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஊழல் மோசடிகள் அல்லாது சரியாக வரி செலுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள், சரியான விதத்தில் செயற்படக்கூடிய அதிகாரிகளினாலேயே இந்த வருமானம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்துவதாக நாட்டின் உற்பத்திகள் இவைகளை கடந்து ஒரு அரசு அதிகாரி, அரசு இயந்திரம் சரியாக இயங்குவதே மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த காலங்களில் இலங்கையின் அரசியல்வாதிகள், முன்னாள் அரசு அதிகாரிகள் பலர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டமை பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. அதே மாத்திரமில்லாமல் பலருக்கு பாரிய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இவ்வாறான ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்துவதன் ஊடாக இலங்கையின் பொருளாதாரம் மட்டுமின்றி அரசு இயந்திரம் மிக கச்சிதமாக இயங்கக்கூடிய, ஸ்திர நிலையில் இயங்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கீழ்மட்ட அதிகாரிகள் முதற்கொண்டு உயர்மட்ட அதிகாரிகள் வரை அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய திணைக்களத்தின்
பணிப்பாளர்கள் முதற்கொண்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுகின்றமை இலங்கையில் மாற்ற முடியாத ஒரு சம்பிரதாயமாக காணப்படுகின்றது. தற்போதைய அனுர அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் அரசு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. எங்கே தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலப்படுத்தப்பட்டுவிடுமோ, நாங்கள் ஊழலில் ஈடுபட்டால் நாங்கள் கைது செய்யப்படுவோமோ என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கேற்றாற் போலவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் தங்களுடைய மேடை பிரசாரங்களில் அரசு அதிகாரிகள் யார் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் தகுதி தராதரம் பாராது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என பிரசாரம் செய்து வருகின்றனர். அதே போல பல உயர் அரசியல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனையும் கிடைக்கப்பட்டிருப்பது இதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதே சமயம் கடந்த காலங்களில் அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு அரசு அதிகாரிகள் பாரிய உந்து சக்தியாக இருந்த நிலையில் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் அனுர அரசாங்கம் முயற்சிக்கக்கூடும். எனவே அரசு இயந்திரத்தை சரிவர கொண்டு நடத்த அரசு அதிகாரிகளை தங்களது கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்க அனுர அரசாங்கம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாகும். இதுபோன்று மற்றொரு அரசியல் சார் செய்தி களத்துடன் சந்திப்போம். இது இப்படிக்கு அரசியல். நான் பர்னட்.